ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையின் ஊழிய மிஷனரிகள் சார்பிலே வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். என கண்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்பது நமக்குள்ளே முதலாவது இயேசுவை வரவழைப்பது, அவரை ஏற்றுக்கொள்வது, அதாவது அவருடைய இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பை பெறுவது. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யத்தின் நின்று வித்தியாசப்பட்டது. இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாய் மாற முடியும். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது? அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய கிருபையை, அவர் தருகிற ஸ்லாக்கியங்களை குறிக்கிறது. என கண்பானவர்களே, யார் அவருடைய ஸ்லாக்கியங்கள், அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க முடியும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற அனுபவம். என கண்பானவர்களே, ஒரு தகப்பன் ஒரு ஏழை பிச்சைக்காரன் வந்து கேட்டான். அவனுக்கு 50 ரூபாய் கொடுத்தார். தன் மகன் தன்னிடத்திலே வந்து கேட்டான். அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தார். இந்த ஏழை பிச்சைக்காரன் பார்த்தான். அந்த மகனை பார்த்து சொன்னான், உங்க அப்பா என்னைத்தான் அதிகம் நேசிக்கிறார் உன்னை காட்டிலும். காரணம், எனக்கு 50 ரூபாய் கொடுத்தார், உனக்கு 10 ரூபாய் தான் கொடுத்தார் என்று சொல்லுகிறான். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என கண்பானவர்களே, அந்த பிச்சைக்காரன் 50 ரூபாயோடு போயிடுவான். ஆனால் 10 ரூபா பெற்றாலும் மகன் தகப்பனோடு என்றும் இருப்பான். தகப்பனுடைய எல்லாவற்றிற்கும் உரிமைக்காரனாக இருப்பான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கணும். பிள்ளையாக இருந்து அவருடைய எல்லாவற்றிற்கும் உரிமையானவர்களாக இருக்கிறதற்கு இயேசு தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிற அவருடைய சிலுவையை, அந்த சிலுவையின் நிழலில் வந்திருக்கிறீர்களா? சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசுவுக்கு சொந்தமாய் இருக்கிறீர்களா? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களை தமக்கு சொந்தமாக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அவருடைய வல்லமை, வரங்கள், கிருபைகள், அதிகாரங்களால், ஆளுகைகளால் உங்களை நிரப்புவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே பெருகட்டும், வரட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும். உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை, பராக்கிரமம், கிருபைகள், சிலாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாகட்டும். அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.